ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குரு பெயர்ச்சி. இந்த நன்னாளில் நாம் தொண்டை மண்டலத்தில் அமைந்திருக்கக்கூடிய தேவார பாடல் பெற்ற ஸ்தலமான ஸ்ரீ கனக குஜாம்பிகை சமேத ஸ்ரீ தெய்வநாயகேஸ்வரர் கோவிலில் வீட்டிற்கும் யோக தட்சிணாமூர்த்தி தரிசனம் கண்டு மகிழலாம். இந்த ஆலயம் இளம்பயம் கோட்டூர் அல்லது எலுமியங்கோட்டூர் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. திருவள்ளூரிலிருந்து சுமார் 24 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. திருவள்ளூரிலிருந்து பேரம்பாக்கம் வந்து அங்கிருந்து ஆட்டோ மூலம் இந்த ஆலயத்தை அடையலாம். திருவள்ளூர் அரக்கோணம் மார்க்கத்தில் கடம்பத்தூரில் இறங்கி பேரம்பாக்கம் வந்து அங்கிருந்து ஆட்டோ மூலம் ஆலயத்தை அடையலாம். அருகிலேயே திருவிற்கோலம் அல்லது கூவம் என்று கூறப்படும் பாடல் பெற்ற ஸ்தலமும் அமைந்துள்ளது. திருஞான சம்பந்த பெருமான் இந்த ஸ்தலத்திற்காக தேவார பாடல்கள் இயற்றியுள்ளார். இங்கு அழகும் இளமையும் அள்ளித்தரக்கூடிய தெய்வமாக தீண்டா திருமேனியாக ஸ்ரீ தெய்வநாயகேஸ்வரர் அருள் பாலிக்கிறார். அரம்பேர்கள் பூஜை செய்ததால் அரம்பேஸ்வரர் என்ற பெயரும் இவருக்கு உண்டு. அம்மன் கனக குஜாம்பிகை கோடேந்து முலையம்மை என்ற அழகான திருநாமத்தோடு வீட்டிருக்கிறார். அவருக்கு முன்பு ஸ்ரீ மகா பெரியவர் ஸ்தாபித்த ஸ்ரீ சக்கரம் அமைந்துள்ளது. இங்கு குரு யோக தட்சிணாமூர்த்தியாக வித்தியாசமான கோலத்தில் காட்சி தருகிறார். வலது காலை பீடத்தின் மேல் மடித்து வைத்து இடது கையை ஆசனத்தில் ஊன்றிக்கொண்டு தலையை சாய்த்தவாறு கண்களை மூடியபடி வலது கையில் சென்முத்திரையை இதயத்திற்கு நேராக யக்ஞோபவீதத்தின் பிரம்ம முடிச்சின் மேல் வைத்தவாறு தரிசனம் தருகிறார். இது மிக வித்தியாசமான அபூர்வமான கோலமாகும். ஒரு கையில் திரிசூலமும் மறு கையில் அக்கமால்யம் ஏந்தியபடி உள்ளார். சனகாதி முனிவர்கள் இவரை சூழ்ந்தபடி இருக்க, பாதத்தில் முயலகன் அழிந்து கிடக்க அமைதியான தோற்றத்தோடு தரிசனம் தருகிறார். மிகவும் பேரழகோடும் அமைதியோடும் காணப்படும் இந்த சிற்பம் நாளெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கலாம் போன்ற தோற்றமுடையது. இங்கு குரு பெயர்ச்சி விழா மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. யோக தட்சிணாமூர்த்தியை தரிசனம் செய்ய பல்லாயிரக்கணக்கான மக்கள் பல ஊர்களிலிருந்தும் வருகிறார்கள். குருதோஷ பரிகார ஸ்தலமாகவும் இது விளங்குகிறது. அபிஷேகம் அர்ச்சனை செய்து குருதோஷ நிவர்த்தி பெறுகிறார்கள். அருளியும் பொருளியும் அள்ளித்தரும் வித்தியாசமான தோற்றத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஸ்ரீ யோக தட்சிணாமூர்த்தியை நாமும் தரிசனம் செய்து மகிழலாமே.